அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயம். விவசாயத்தில் பெரும்பாலானவங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படுது. அப்படி நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் செய்யலாம், அதை செய்யறதுக்கு அந்த நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் அந்த பயிர்கள் விளையிறதுக்கான தன்மைகள் இருக்குதா அப்படின்னு வேளாண் துறையில் கொடுத்து அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிர்களை பயிர் செஞ்சாங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் எந்த ஒரு விவசாயிக்கும் நஷ்டீடு அப்படின்றது ஏற்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க என்ன பயிர்களை செய்கிறாங்களோ அதையே நம்மளும் செய்யணும் அப்படின்றத செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும். ஏன்னா ஒரே பொருளை நிறைய பேர் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கட்டாயம் தேவைதான் அப்படின்னு இருந்தாலும் கூட சில நேரங்களில் அதிக விளைச்சல் விளைஞ்சி ஒரே நேரத்தில் வியாபாரத்துக்கு வரும்போது அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வியாபாரம் ஆகும். அந்த மாதிரியான சூழ்நிலையில விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டங்கள் தான் ஏற்படுது. அப்படி விவசாயிகளுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்த முறை அந்த பயிரை செய்யாமலே விட்டு விடுறாங்க. அதே மாதிரி சில பேர் விவசாயம் செய்யறதே மிகப்பெரிய தவறு, அதனால பெருத்த நஷ்டம்தான் ஏற்படுது, அப்படியே சும்மா கடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நஷ்டங்கள் ஏற்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற வேற வேலைகளுக்கு செல்வதும் இங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல விவசாயிகள் என்ன மாதிரியான பயிர்களை செஞ்சா அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கொடுக்கும், நல்ல விளைச்சலை கொடுக்கும், பணப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முக்கிய அத்தியாவசிய பொருளாக தேவைப்படக்கூடிய காய்கறிகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். காய்கறிகள், அந்த காய்கறிகளை எந்தெந்த மாசத்துல பயிர் பண்ணலாம், எப்படியெல்லாம் பயிர் பண்ணா அதுல லாபம் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய். அந்த கத்திரியை நடக்கூடிய மாதங்கள் மே மாதம், ஜூன் மாதம் ஆகிய 2 மாதங்கள்லயும் அதனுடைய விதைகளை விதைச்சு நடலாம். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 1 அடி கேப் இருக்கணும் கட்டாயம். அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் மொத்தம் 150 இருந்து 160 நாள் வரைக்கும் நல்ல விளைச்சலை தரும். கத்திரிக்காயை பயிர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் இந்த 2 மாசங்கள்ல பயிர் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஈல்ட கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி. இந்த தக்காளி செடியை எந்த மாதங்களில் நட்டோம்னாக்கா நமக்கு அதிக மகசூலை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி, மார்ச், மே, ஜூன், நவம்பர் ஆகிய 5 மாதங்கள்லயும் இந்த தக்காளியை நம்ம பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 140 இருந்து 160 கிராம் விதைகள் எடுத்துக்கிட்டு போய் நாத்து விட்டு அதை புடுங்கி நட்டீங்கன்னா போதும். ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் கட்டாயம் 1 அடி கேப் இருக்கணும். இதோடைய அறுவடை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 100 இருந்து 135 நாட்கள் வரைக்கும் அறுவடை செய்யலாம். தக்காளி செடிகள் பெரும்பாலும் கீழே படற மாதிரி விட்டுருவாங்க. அப்படி படராம இருக்கிறதுக்கு ஏதாவது குச்சிகளை நட்டோ இல்ல கட்டு கம்பிகளை கட்டியோ காத்தோட்டமா இருக்கிற மாதிரி தூக்கி பிடிச்சி கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய காய்கள், பழங்கள் எதுவும் அழுகாம இருக்கும். இதன் மூலமா தக்காளிகளை எலிகள் கடிச்சு சாப்பிட்றதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா என்ன காய் அப்படின்னா புடலங்காய். புடலங்காய் ஜனவரி, ஜூன், ஜூலை, டிசம்பர் ஆகிய 4 மாசத்திலயும் பயிர் செய்யலாம். இதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதைகள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 கிராம் கட்டாயம் தேவைப்படும். இந்த செடிகளுடைய விதைகள் நடும் பொழுது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 1 அடி கேப் இருக்கணும். அந்த தண்ணி ஓடக்கூடிய பார் இருக்கு இல்லைங்களா, அந்த பார் ஒரு செடியும் இன்னொரு செடிக்கும் இடையில 1.5 அடி பார், அதாவது 1.5 அடி கேப் இருக்கணும். அவ்வளவு இடைவெளி தேவைப்படுது. அறுவடை செய்யும் நாட்கள் மொத்தம் 135 இருந்து 145 நாள் வரைக்கும் இந்த காயை அறுவடை செய்யலாம். அடுத்தது என்ன காய் அப்படின்னா பீர்க்கங்காய். நடவு செய்யக்கூடிய மாதங்கள் ஜனவரி, ஜூன், ஜூலை, டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள்லயும் இந்த பீர்க்கங்காயை பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 600 கிராம் அதோட விதைகள் இருந்தாலே போதுமானது. ஒரு
ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் ஒரு அடி கேப் இருந்தா போதுமானது. 1.5 அடி கேப் விட்டு பாரு அமைத்தாலே போதுமானது. இந்த பீர்க்கங்காயை பயிர் செஞ்சோம் அப்படின்னா மொத்தம் 125 நாள் வரைக்கும் தொடர்ந்து அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல மகசூல் கொடுக்கும். இந்த பீர்க்கங்காயை வந்துட்டு நம்ம பயிர் செய்யும் பொழுது அதுக்கான பந்தல் நம்ம அமைக்கணும். கட்டு கம்பிகளை வச்சு அதுக்கான பந்தல் அமைச்சாலே போதுமானது. அந்த கட்டு கம்பிகள் மேல அதனுடைய கொடிகளை ஏற்றி விட்டுறலாம். காத்தோட்டமாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற காய் பாவக்காய். எந்தெந்த மாசத்துல இந்த பாவக்காயை பயிர் செய்யலாம்? ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாசத்திலையும் பாவக்காயை வந்துட்டு பயிர் செய்யலாம். நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதைகள் தேவைப்படும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கட்டாயம் 8 அடி தூரமாவது கேப் விடணும். அப்போதான் அந்த செடிகள் வந்துட்டு கொடிகளா ஓடும் இல்லைங்களா. இந்த பாவக்காய் செடி ரொம்ப தூரத்துக்கு படகக்கூடியது அப்படின்றதால கொஞ்சம் நல்லாவே இடைவெளி கேப் இருக்கணும். அப்படி காத்தோட்டமா இருந்தாதான் இதனுடைய விளைச்சல் அதிகமாகவும் இருக்கும். இதை அறுவடை செய்யும் நாட்கள் மொத்தமா 150 நாள் வரைக்கும் அறுவடை செய்யலாம். அதுல அமோக விளைச்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தா 90 நாட்கள் கட்டாயம் வந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். அடுத்ததா பார்க்க போற காய் வெண்டைக்காய். வெண்டைக்காய் நடவு செய்யக்கூடிய மாதங்கள் மார்ச், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 5 மாசத்திலையும் பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதைகள் தேவை. ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் அதாவது கால் போட்டு நடணும். அந்த காலோடைய அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு காலும் இன்னொரு காலுக்கும் 1.5 அடி கேப் கட்டாயம் இருக்கணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 1 அடியாவது கேப் விடணும். 1 அடிக்கு ஒரு விதை நட்டீங்கன்னா போதுமானது. அறுவடை செய்யும் நாட்கள் 45 இருந்து 90 நாள் வரைக்கும் நமக்கு வெண்டைக்காய் வந்துட்டு நல்ல மகசூலை கொடுக்கும். அடுத்தது மிளகாய். மிளகாய் இது எந்த மாசத்துல நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜனவரி, ஜூன், ஜூலை, அதுக்கப்புறம் டிசம்பர். இந்த 4 மாசத்திலையும் மிளகாய் செடியை நட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாவும் சரி இல்ல காஞ்ச மிளகாய் வத்தலா எடுக்கணும் அப்படின்னாலும் நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் விதைகளை நாத்தா விட்டு எடுத்து நட்டீங்கன்னா போதும். ஒரு மிளகாய் செடிக்கும் இன்னொரு மிளகாய் செடிக்கும் 30 சென்டிமீட்டர் கட்டாயம் இடைவெளி இருக்கணும். அறுவடை செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 200 நாள் வரைக்கும் நமக்கு மகசூலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மிளகாயில பாத்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாயும் நமக்கு வருமானத்தை கொடுக்கும். வரமிளகாவா அதாவது காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பழுத்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய மிளகாய், அந்த காஞ்ச மிளகாவையும் நல்ல மகசூல் கிடைக்கும். அடுத்ததாக செடி முருங்கை அதாவது முருங்கைக்காய். முன்னெல்லாம் மரங்கள் தான் நடுவோம். இப்போ மரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல நடுறது இல்ல. பல இடங்கள்ல வந்து இந்த செடி முருங்கையை தான் பயிர் செஞ்சுட்டு வராங்க. இந்த செடி முருங்கை எந்தெந்த மாதங்கள்ல நடலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாசத்துலயும் நீங்க இந்த செடி முருங்கையை பயிர் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் விதைகள் போதுமானது. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 2 அடி கேப் கட்டாயம் விடணும். அதே மாதிரியே சாலைகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு செடி நடக்கூடிய சாலைக்கும் இன்னொரு செடியோட சாலைக்கும் கட்டாயம் 8 அடி கேப் இருக்கணும். அப்போதான் நல்ல காத்தோட்டமா இருக்கும். செடிகள் வளர்ந்து வரும். நல்ல மகசூல் கிடைக்கும். இது அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் மொத்தம் 200 நாள் வரைக்கும் உங்களுக்கு முருங்கைக்காய் வந்து அடுத்து வந்துட்டு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு முருங்கை கீரைகளையும் அதிகமா கிடைக்கும், முருங்கை காய்களும் கிடைக்கும். 2 நன்மைகளும் உண்டு இந்த செடி முருங்கையின் மூலமாக. அடுத்ததா நம்ம பார்க்க போற காய் என்ன அப்படின்னா இந்த காய் இல்லாம எந்த ஒரு வேலையும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்காயம். உரிக்க ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லக்கூடிய இந்த வெங்காயம் எந்த வீடுகளிலுமே இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லாருடைய வீட்லயும் கட்டாயம் இருக்கும். அந்த வெங்காயத்தை வந்துட்டு நடவு செய்யக்கூடிய மாதங்கள் எந்தெந்த மாதங்கள்ல நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்ல வருமானங்களும் ஈல்டையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வைகாசி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 மாதங்கள்ல நீங்க வெங்காயத்தை நட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இதுல 2 விதமான வெங்காயம் இருக்கு இல்லைங்களா. ஒண்ணு வந்து பல்லாரி வெங்காயம், அதாவது விதைகள் மூலமா வளரக்கூடிய
பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் அது ஏக்கருக்கு 1/2 கிலோ விதைகள் தேவைப்படுது. நாத்தா விடணும். நாத்தா விட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் அதை கொண்டு போய் நடணும். நடக்கூடிய இடைவெளி கேப் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் எவ்வளவு இடைவெளிகள் விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாத்துக்கும் இன்னொரு நாத்துக்கும் கட்டாயம் ஒரு 6 இன்ச்சு கேப் ஆவது விடணும். அப்பதான் அதனுடைய அந்த வெங்காயம் வந்துட்டு வளரும் பொழுது நல்ல மகசூலை கொடுக்கும். வெங்காயம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு சைஸ் பெரிய சைஸா நமக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், நாட்டு வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம் 100ல இருந்து 150 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விதை வெங்காயமாக தேவைப்படுது. அந்த வெங்காயத்தை நடும் பொழுது ஒரு வெங்காயத்துக்கும் இன்னொரு வெங்காயத்துக்கும் இடையில குறைந்தபட்சம் அதாவது 5 இன்ச்சாவது இடைவெளி இருக்க வேண்டும். அப்படி நட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த முறையில